ஸ்ரீராம ஜெயம். திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது இந்தந்த ராசிகளுக்கு இந்தந்த நட்சத்திரங்களை தான் இணைக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்களே, அது சரியாக வருமா? கண்டிப்பா வராதுங்க. பெரும்பாலும் மேட்ரிமோனியல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பையன் கடகராசி, இந்தந்த நட்சத்திரங்கள் தான் உங்க பையனுக்கு பொருந்தும், அந்த நட்சத்திரத்துடைய வரனை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. பொதுமக்கள் எதுவுமே அறியாத, அதாவது ஜோதிடம் புரியாத பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்து கொடுங்கன்ட்டு ஜோசியர்கிட்ட நிக்கிறாங்க. இதுல ரெண்டு வித பாதிப்புகள் இருக்குங்க. அது அவங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேது. மேட்ரிமோனியல் நடத்துறவங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் தான் பொருந்துன்ற மாதிரியான அமைப்புகள்ல அவங்களே பிரிச்சு கொடுத்துறாங்க. ஆனா திருமணத்தோட திருமணத்திற்கான அமைப்புகள் முடிந்ததா கிடையாது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை தொடங்க போகுது. ஏன்னா இப்ப நேத்து ஒரு ஜாதகம் வந்துச்சு. இந்த பையனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கான வரன் பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்துல கடுமையான புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கு. மேட்ரிமோனியல்ல போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பையனுக்கு இந்த மாதிரியான வரனைத்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப வரன் பார்க்கும்போது எந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஓரளவு மேட்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய வரனா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். பட் அது அமையுமா அப்படின்றது அது 2வது கேள்வி. பட் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்றது தான் இங்க கேள்வி. சோ இந்த ஜாதகத்துல புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, இப்ப மேட்ரிமோனியல் காரங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ராசியை தான் இணைக்கணுன்ற மாதிரியான அமைப்புகள் அவங்க ஒரு 4 தான் சஜஸ்ட் பண்றாங்கன்னா, அதுல கடுமையான புத்திரதோஷம் அமைப்புடைய ஜாதகம் இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சோ இது ஒரு பெரிய கேள்விக்குறியான அமைப்புகள்ல வருது. அதனால திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது அந்த ஜாதகத்துக்கு எது சரியா பொருந்தும், 10 பொருத்தத்துல எத்தனை பொருத்தங்கள் இருக்கு. குறிப்பாக நான் எப்பயுமே என்னுடைய பதிவுகள்ல சொல்ற மாதிரி, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பாருங்க, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்றத பாருங்க. காதல், திருமணம், காமத்தை தர கடமைப்பட்ட கிரகமாகிய சுக்கிரன் ஜாதகத்துல எப்படி இருக்காரு, அது மட்டும் இல்லாம புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு, புத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்கு, குடும்ப பாவகம் எப்படி இருக்கு, 2 பேருக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்த்துட்டு 10 பொருத்தத்துல மெயினான அமைப்புகள்ல யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், மற்ற வசிய பொருத்தம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா இணைக்கலாம். ஒரு ஜாதகத்துல புத்திரதோஷம் இருந்து நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்றக்கூடிய அமைப்புகள்ல அந்த ஜாதகத்தை சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் ஐயோனாலும் வராது, ஐயோ அம்மானாலும் வராது. ஸோ அதனால திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடியே இதை ஒரு எச்சரிக்கை பதிவா பதிவு செய்கிறேன். பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி.